ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிவலிங்கா படத்தோட ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கன்னடத்தில் பி வாசோட டைரக்ஷனில் வந்த சிவலிங்கா படத்தோட தமிழ் வருஷன் தான் இந்த படம். இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது 2005 வந்த சந்திரமுகி படத்தோட சீக்வல் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்காத காரணத்தினால 2014 லாரன்ஸ் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாரு. இது ஒரு பேய் படம். லாரன்ஸுக்கும் பேய்க்கும் தான் காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதனால படம் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஃபீமேல் லீடுக்கு டேரக்டரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அனுஷ்காவை தான் இருந்தாங்களாம். அப்புறம் அவங்க நடிக்காத காரணத்தால ஹன்சிகாவை நடிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியில் ரித்திகா சிங்கை ஃபைனலைஸ் பண்ணி அவங்க இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்தில் நம்ம வைகை புயல் வடிவேலு மெயின் காமெடினா வராரு. டேரக்டரோட மகன் சக்தி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வராரு. அவர் தான் பெயின் கூட வச்சுக்கோங்களேன். இவங்களை தவிர படத்தில் ராதா ரவி, பானுபிரியா, ஊர்வசி, ஜெயபிரகாஷ், பிரதீப் பிரபாத்னு நிறைய பேர் இருக்காங்க. படத்தில் மொத்தம் 6 பாடல்கள் இடம்பெற்று இருக்கு. எல்லா பாட்டுக்கும் விவேக லிரிக்ஸ் எழுதி தமன் இசையமைச்சிருக்கார். அருண் ராஜா காமராஜ், அனிருத், விஜய் ஜெயசுதாஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இது ஒரு பேய் படம். யாரையாச்சும் கொண்டுடுவாங்க, அந்த பேய் வந்து ஹீரோட ஹெல்ப் வச்சு பழி வாங்கும், வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஆனால் அப்படித்தான் இந்த படத்தில் இருக்கு. இந்த ரிவ்யூ டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்க சேனல்ல வர ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவியூஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.